இறை நிராகரிப்பாளர்கள் காவாவை சுற்றி வலம் வரும் பொழுது டேஷ் மற்றும் டேஷ் உலோக சிலைகளை தொட்டு தடவி வருபவர்களாக இருந்தார்களா போட்டிருக்காங்க. லாத்து உசா மனாத்து மாதிரியான இருக்கலாம். அவங்களுடைய காலங்கள்ல அந்த வணக்கம் அவங்க ஏன் கேட்கறாங்கன்னா மக்கத்து காப்பீடுகளை பத்தி கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். இறை நிராகரிப்பாளர் காவாவை சுற்றி வளம் வர நேரங்கள்லாம் இப்ப கிடையாது. இப்ப யாரும் அவங்க காப்பீடுகள்லாம் அனுமதிக்கிறது இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படி யாராவது காப்பீர்கள் சுத்தி வர நேரங்கள்ல லாத்து உசா மனாத்து இது மாதிரியான தெய்வங்கள் எல்லாம் வந்து தொட்டு வணங்கி இருப்பாங்க. வேணா வணங்கி இருக்கலாம். அவங்களுடைய வணக்கங்களை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது கை தட்டுவதையும் சீட்டி அடிப்பதும் தான் அவங்களுடைய வணக்கமாக இருந்துச்சு. கையை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரியான வணக்கங்களை தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு இருக்குது. அவங்க சிலைகளை உண்டாக்கி வச்சது அது புனிதமிக்கதாக கருதுனாலதான் சிலையை கொண்டு வந்து வச்சாங்க. 360 சிலைகள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்ததாக சொல்றாங்க. அதை ரசூல் மக்காவு வெற்றிக்கு பிறகு அதெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. அப்ப இதெல்லாம் இந்த சிலைகள்லாம் தொட்டு வணங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றது இந்த அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடு அவங்களுடைய காலத்துடைய செயல்பாடை வச்சு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. அது அவங்க காலத்துல முடிஞ்சு போச்சு. அவங்க காப்பீடுகள் செஞ்சிருக்கோம். இது ஒரு பெரிய நமக்கு பாடமும் படிப்பினையும் இதுல வேற எந்த நன்மையான செய்திகளும் இதுல இல்லை.